ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம நார்மலாக பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம சட்னி அரைப்போம். அதுக்கு பதிலாக இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வேர்க்கடலை சட்னி நீங்கள் தோசைக்கு அரைக்கும்போது கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இட்லி, பொங்கல் அந்த மாதிரிக்கெலாம் இந்த மாதிரி தண்ணியாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சையாக வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை கப் அளவுக்கு கடலை எடுத்திங்கன்னா அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5லேருந்து 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் தாளிச்சியும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சும் நம்ம கருவேப்பிலை சேர்ப்போம். ஆனால் இது கூட சேர்த்து அரைக்கும்போது இதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோக்குள்ள உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எவ்வளோ நாளும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சட்னிக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். எண்ணெயில் கடுகு, உளுந்தப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வேறு சட்னி எதாவது செய்யணுன்னா கூட டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஆனால் இந்த சட்னிக்கு டைமே எடுக்காது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.